உசைன் போல்ட், மைக்கேல் ஜாக்சன், ஏஆர் ரஹ்மான், சச்சின் டெண்டுல்கர், இந்த 4 பேரை பத்தி நம்ம எல்லாருமே பார்த்தா கேள்விப்பட்டிருப்போம். இவங்க 4 பேருக்கும் பார்த்தா ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? இவங்க 4 பேரும் அவங்களோட தனித்திறமையில வந்து போயிருந்தாங்க. அண்ட் அந்த தனித்திறமை போனனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சு காமிச்சிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொழியில திறமை இருக்கு அண்ட் அதுல வந்து நான் அச்சீவ் பண்றேன். அது மாதிரி உங்களுக்கு தனித்திறமை என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கீங்களா? டேலண்ட் இருந்தால் தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க. ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அக்ரம். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வந்து இந்த நீட் எக்ஸாம்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விழுந்து படிக்கிறாங்க. எக்ஸாம் வந்து ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அது வந்து பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்றாங்க நல்லா. ஆனா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ல உண்மையிலே திறமை இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து மெடிசன் வந்து தாராளமாக படிக்கலாம், தப்பே இல்லை. ஆனா இப்போ சிச்சுவேஷனே பார்த்தா தலைகீழா இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்தா ஒரு 200-300 ஸ்கூல்ஸ் வந்து போயிருப்பேன் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக. அந்த மாணவர்கிட்ட நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ நீங்கள் என்ன ஆக போறீங்க ஃபியூச்சரில் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுன்னா, இந்த டாக்டர் இன்ஜினியர் தவிர்த்து வேற படிப்பே இல்லையா என்ன? 10வது முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 11th என்ன குரூப் எடுக்கும்னு தெரியல. அதே 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் என்ன படிக்கணும்னு தெரியல. காலேஜ் முடிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இன்னும் அடிஷனலா பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத திண்டாட்டம் வேற நம்ம நாட்டில். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நம்மளுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட் தனித்திறமையில போகாதனாலதான். நம்ம இந்தியாவில் 1.4 பில்லியன் மக்கள் தொகை வசிக்கிறாங்க. ஸோ வேர்ல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி அப்படின்னா அது இந்தியா தான். இவ்வளவு மக்கள் தொகை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்தியா தானே வல்லரசு நாடா இருக்கணும். நம்ம நாடு தான் மற்ற நாடுகள் ஆட்சி புரியணும். ஆனா நம்ம நாட்டுல எத்தனை விஞ்ஞானிகள் இருக்காங்க, சயின்டிஸ்ட், எத்தனை புது கண்டுபிடிப்புகள் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். வருங்காலத்துல நம்ம நாடான இந்தியா வந்து டாப்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாருமே நம்மளோட தனித்திறமையை கண்டுபிடிச்சு அதுல வந்து படிச்சு அதுலயே நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதுல வந்து நம்ம சாதிக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்தியா வந்து டாப்ல இருக்கும். நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு போய் வேலைக்காக போய் அங்கே வந்து அடிமையா வேலை பார்க்க கூடாது அப்படின்றத நம்ம ஒரு சபதம் எடுக்கணும். சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். எனக்கு வந்து ஒரு 4 வயசு இருக்கும்போது என்னோட பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா வந்து எனக்கு வந்து மொழியில தான் திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த திறமையிலே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூண்டுனாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி பண்ணி அதில் சாதனை பண்ணி இப்போ உங்க மனசு பேசிட்டு இருக்கேன். ஸோ அதனால குழந்தைகளோட தனித்திறமை வந்து கண்டுபிடிக்கிறது பேரண்ட்ஸ் தான் வந்து முதல் ஸ்டெப் வைக்கணும். இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸோட டியூட்டி அது. உங்க குழந்தைக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்ற கண்டறியறதுக்கு ஒரு 15 டிப்ஸ் வந்து நான் சொல்றேன். இப்போ அந்த டிப்ஸை வந்து உள்வாங்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி உங்க குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றத மேக்ஸிமம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. டிப் நம்பர் 1, உங்க குழந்தைகள் எந்த விஷயத்த வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. டிப் நம்பர் 2, உங்க குழந்தை ஏதாச்சும் இப்பதான் புதுசா பண்ணுது அப்படின்னா அதை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. இது பண்ணாத அது பண்ணாத நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க குழந்தை டிராயிங் பண்ணுது, டிராயிங் வந்து திடீர்னு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கலர் பென்சில், கிரையான்ஸ், பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க, ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி. டிப் நம்பர் 3, அவங்க பண்ண விஷயங்கள் ரொம்ப சின்னதாவே இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க, பாராட்டுங்க. நல்லா செஞ்சிருக்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விதத்தை வந்து பாராட்டுங்க. டிப் நம்பர் 4, டெய்லி அவங்க கூட உட்காந்து நிறைய கேள்விகள் வந்து கேளுங்க அவங்கள பத்தி. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி விருப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படும். டிப் நம்பர் 5, வெறும் பள்ளிக்கூடத்தை மட்டும் நம்பாம அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் வந்து செய்ய வைங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை நீங்க தாராளமா சொல்லி கொடுக்கலாம். டிப் நம்பர் 6, அவங்களாவே செல்ஃப் லேர்னிங் பண்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து காமிங்க. ஸோ நிறைய புக்ஸ் வந்து படிக்க விடுங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் ஃபிலிம்ஸ் வந்து காமிங்க. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடங்களுக்கு வந்து கூட்டிட்டு போங்க. டிப் நம்பர் 7, சில குழந்தைகளோட தனித்திறமை வந்து வெளிப்படுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து காத்திருக்கணும். ஸோ காத்திருந்தீங்கன்னா கரெக்டாக அவங்களோட திறமை வந்து என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். டிப் நம்பர் 8, அவங்களோட ஆப்டிடியூட் மற்றும் ஐக்யூ டெஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ அது பண்ணி அதுல ரிசல்ட் என்ன கிடைக்குதோ அது பேஸ் ஆன் நீங்க வந்து கைட் பண்ணலாம் உங்களோட குழந்தைகளுக்கு. டிப் நம்பர் 9, திறமையில கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்காதீங்க. டிப் நம்பர் 10, பேரண்ட்ஸ் நீங்க தான் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட முதல் ரோல் மாடல். ஸோ அவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி நீங்க வந்து நல்லா நடந்துக்கோங்க. டிப் நம்பர் 11, அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நீங்க பாசிட்டிவ் தாட்ஸா கொண்டு வரணும். அவங்க என்ன யோசிச்சாலும் சரி அது வந்து நெகட்டிவா இருந்துச்சுனாலே அது வந்து பாசிட்டிவா மாத்தி அமைங்க. டிப் நம்பர் 12, ஒரே விஷயத்த பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான திங்ஸ் வந்து ட்ரை பண்ண வைங்க. டிப் நம்பர் 13, எந்த பிரச்சனை வந்தாலும் வீட்லயோ இல்லை படிப்புலையோ எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களாவே அதை சரி செய்யறதுக்கு வந்து பழக வைங்க. டிப் நம்பர் 14, நீங்க ஒரு சார்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுல முதல் காலம் வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு,
அவங்களுக்கு எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இன்ட்ரெஸ்ட்ல காலம் போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் எடுப்போம். இப்படி வந்து ஒவ்வொரு மாசமும் நோட் பண்ணிட்டே வாங்க. புது விஷயங்களோ இல்ல பழைய விஷயங்களோ இதெல்லாம் டெலிட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்றத எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க ஒவ்வொரு மாசமும். டிப் நம்பர் 15, இப்போ நம்ம இருக்கிற உலகம் வந்து ஏஐ டெக்னாலஜி கொண்டது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃபீல்ட்லையும் நம்ம ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இஸ்ரேல் நாட்டில் வந்து இண்டிவிஜுவல் டேலண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, இன்னர் ஸ்பார்க் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ரிசல்ட் வந்து 99% சரியா இருக்குது. ஸோ உங்க குழந்தையோட டேலண்ட் வந்து இந்த ஏஐ மூலமா கூட நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா டாக்டர் மொழிபிரன் இஸ்ரேல் வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அந்த இன்னர் ஸ்பார்க் ஏஐயோட தன்மையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிறுவனத்தோட 2024 ஜனவரி மாசம் வந்து ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்னர் ஸ்பார்க் ஏஐ மூலமா ரிப்போர்ட் எடுத்து ஸோ அவங்களோட எதிர்காலத்தை வந்து மாற்றி அமைச்சிட்டு வரோம். ஸோ ஈவன் வந்து பேரண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் நல்லா இருந்துச்சு. இன்னர் ஸ்பார்க் ஏஐல வந்து நிறைய அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து 2025 பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஸ்பார்க் ஏஐ தான் வந்து பெஸ்ட் ஏஐ டூலா வந்து அறியப்படும். கல்விக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்றோம், ஏன் நம்ம தனித்திறமை கண்டுபிடிக்க ஒரு சின்ன முயற்சி பண்ணக்கூடாது? இந்த இன்னர் ஸ்பார்க் ஏஐ வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது மற்றும் இதன் மூலமா எப்படி வந்து நம்ம தனித்திறமை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத ஒரு வகுப்பு மூலமா நம்ம தெரியப்படுத்துறோம். ஸோ வரக்கூடிய 2025 ஆண்டுல ஜனவரி 5ஆம் தேதி நம்ம வந்து ஒரு ஆன்லைன் ஜூம் மீட்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கலந்து கொள்ளுங்க கண்டிப்பா. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து உங்களோட குழந்தைகள் மற்றும் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வகுப்பா இருக்கும். இந்த வகுப்பை பத்தி மோர் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 9789960549. நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல வேலை நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். Until then, see you.